இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, பெற்றோரை, பெரியோரை, குழந்தைகளை, இறையோர், இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். மிகவும் ஒரு நாள், மிகவும் ஒரு முக்கியமான நாள். இந்த நாளிலே கிடைக்கின்ற இறைவார்த்தை நமக்கு உரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை எங்களுடைய இதயத்திலே பதிய செய்யும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை அன்பு மிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சபை உரையாளர் 5ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பலனை நுகர்ந்து இன்புறலாம். அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை. செல்வம், நல்வாழ்வு, இந்த இரண்டும் அதிகமாக நாம் ஜெபத்தில் கேட்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும், நல்ல செல்வ செழிப்பை தாரும் என்று நாம் ஜெபிப்பது உண்டு. நல்ல பொருளாதாரத்தை தாரும், கடனில்லா வாழ்வை தாரும், மகிழ்ச்சியான வாழ்வை தாரும். இவை நாம் விரும்புவது, அதிகமாக ஆசைப்படுவது. அதுபோல ஒரு நல்ல வாழ்வு, நல்வாழ்வு, நோயற்ற வாழ்வு, துன்பமில்லாத வாழ்வு, இவை இந்த உலகில் நாம் அதிகமாக விரும்புவது. கிட்டத்தட்ட எல்லா ஜெபத்திலும் நாம் வேண்டுவது ஒரு நல்ல உடல் நலத்துக்காக ஜெபிப்போம். இவ்வாறு செல்வமும் கிடைத்து நல்வாழ்வும் கிடைத்து அதை துய்த்து மகிழும் வாய்ப்பையும் கடவுள் தந்தால் அது ஒருவருடைய வாழ்வில் கிடைத்த பெரும் பேறு, பெருங்கொடை. ஆனால் அதிகமாக இவை நடப்பதில்லை. காரணம், ஒருவருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்தாலும் அவர் பிச்சைக்காரரை போல இருப்பார், நடமாடுவார். எல்லா அறுசுவை உணவு ஒருவருக்கு கிடைத்தாலும், எல்லா அறுசுவை உணவு கிடைத்தாலும் அவரால் அதை உண்பதற்கு முடியாது. காரணம், அவரிடத்திலே நீரிழிவு நோய் என்ற சுகர் இருக்கும், இரத்த அழுத்தம் என்ற பிரஷர் இருக்கும், இதய நோய் இருக்கும், சிறுநீரக நோய் இருக்கும், கேன்சர் இருக்கும். இப்படி பல நோய்களும் இருந்து அவர் சேர்த்த அதிகப்படியான சொத்தை அவரால் தூக்க இயலாது. அதனால்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கடவுள் ஒருவருக்கு பெரும் செல்வத்தையும் தந்து நல்ல வாழ்வையும் கொடுத்து அதை அனுபவிப்பதற்கான துய்த்து மகிழும் வாய்ப்பையும் தந்தார் என்றால் அவர் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார், உழைப்பின் பயனை அவர் துய்க்கிறார் என்று அர்த்தம். எனவே இன்றைய நாளிலே நமக்கும் இந்த வாழ்வு கிடைக்க வேண்டும். கடவுள் நமக்கு குறைவில்லாத செல்வத்தை தர வேண்டும், நோயில்லாத நல்வாழ்வை தர வேண்டும். அதோடு இணைந்து இவற்றை துய்த்து மகிழக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கடவுள் தர வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். அப்படிப்பட்ட மனிதர்கள் கடவுளோடு கரம் பிடித்து நடப்பார்கள். எனவே இந்த நாளில் இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.